வணக்கம் மக்களே, காலையிலே வயலுக்கு வந்தாச்சு. எப்போதும் விட இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். வந்து மாஞ்செடியை பார்த்தா ஒரே ஷாக்குங்க. புதுசாக துளிர் விட்டு இருந்துச்சு. இவ்வளோ சீக்கிரமாக துளிர் விடாது, ஏன்னா மண்ணெலாம் செட் ஆனால் தான் அது மாதிரி விடும். சரின்னு அப்படியே ஒரு மரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக பார்த்தா ஒரு மரம் மட்டும் ரொம்ப இலையே காஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது காஞ்சதில்லை, அது ஏதோ டிசீஸ் அட்டாக் பண்ணியிருக்குது. சரின்னு பார்த்துட்டே அப்படியே அம்மா வந்து பார்த்தா அம்மா எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உண்மையாகவே பூச்செடிக்கு தண்ணி விடுறதுக்காக மட்டும்தான் நான் வீட்டிலேருந்தே வந்திருந்தேன். ஏன்னா முந்தா நேற்று தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று விடவே இல்லை. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நானும் அம்மாவும் வெளில வந்தோம். எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பேட்டை. அதில் என்னடா ஃபேமஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. அப்படியே வண்டியை நிறுத்திட்டு நானும் ஆற்றுல போய் இறங்கினேன். நிறையா படகுலாம் நின்றுச்சு. ஆற்றுக்கு அந்தாண்டு இருக்கிற ஊர் தான் கொடியம்பாளையம். இதோ லெஃப்ட் சைடில் 2 மரம் தெரியுதுல, அதுக்கு அந்தாண்டு தான் கடல் இருக்குது. நடுவில் வந்துட்டு ரோடு மாதிரி இருக்கும். சிதம்பரம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே நானும் அம்மாவும் திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.